சபரி, ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. அவங்களுக்கு நான் வந்து நிறைய gift வாங்கி இந்த வீட்டுக்குள்ள நான் மறைச்சு வச்சிருக்கேன். சரியா? அது அது எல்லாத்துக்கும் நான் ஒவ்வொரு குழு தருவேன். அந்த குழுவை கண்டுபிடிச்சு அந்த gift எங்க இருக்குன்னு நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகேவா? பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் குழு பார்த்துடலாமா? நீங்க ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா லைஃப் ஹாப்பியா இருக்கும். போய் கண்டுபிடிங்க. இந்த ரூம்குள்ளேயே தான் இருக்கு அந்த gift. நான் சொன்ன குள்ளும் இந்த ரூம்குள்ள ஒரு இடத்துல இருக்கு. கண்டுபிடிங்க. குழு நல்லா கேட்டுக்கோங்க. ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா லைஃப் ஹாப்பியா இருக்கும். ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, லைஃப் ஹாப்பியா இருக்கும். இந்த ரூம்குள்ள எங்க வேணா நீங்க தேடலாம், ஃபேமிலியோட. சரிங்களா? ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணா லைஃப் ஹாப்பியா இருக்கும். ஃபேமிலி ஊருக்கா போய் வாங்க முடியும். அதுக்கு பின்னாடி கூட இருக்கலாம். என்ன இருக்குன்னு பாருங்க. ஓ, இதுதான் அந்த டைம் ஸ்பெண்ட் பண்றதா? உங்ககிட்ட வாட்சே இல்ல ரொம்ப நாளா, அதனாலதான் வாட்ச் இந்த கிஃப்ட் ஆயிருக்கு. ஓகே. இன்னும் கிஃப்ட் இருக்கு, இன்னுமே இருக்கு. சரியா? அடுத்த குழு வந்து நான் ஒரு பாட்டா சொல்லிடுட்டா? காசு மேல காசு வந்து கொட்டுகிற நேரம் இது. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நம்ம வீட்டு பேங்க்ல எதையா பாக்கலாம்ல. அதுக்குள்ள வைக்கிற மாதிரி இல்ல அது. அதுக்குள்ள இருக்கா? இல்லையே. இது குட்டி பேங்க். இது அந்த வங்கிகளோட கிளை. அது இல்ல. ஐயோ, தெரிஞ்சிச்சா? ஆமா, பீரோக்கு மேல பர்ஸ். பர்ஸ் உங்ககிட்ட இல்ல, அதனாலதான். சிக்கன் மறந்தா பத்தாது, அத வைக்கிறதுக்கு பர்ஸ் வேணும்ல, அதான். இல்ல இல்ல, இன்னொரு கிஃப்ட் இருக்கு. ஆமா, உழைச்சு உழைச்சு ஓடா தேஞ்சிட்டீங்கல்ல. சரியா? இல்ல இல்ல இல்ல, உழைச்சு உழைச்சு எங்க கால் பாதம் தேஞ்சிடுச்சு. அதனால உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒரு கிஃப்ட் வந்து நான் அதை ஒரு கவிதையா சொல்லிடுட்டா? உங்களுக்கு அந்த கிஃப்ட் எங்க இருக்குன்னா கண்டுபிடிச்சிடுங்க. நம்ம வீட்டுல பாயே இல்லையே, கட்டிலு. இவ்வளவு சிம்பிளா இருக்கிறது ஒரு ரூம். அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு, நேரடியா கையில வந்து கொடுக்கலாம்ல. இந்த கட்டில் அது அவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்காது இல்ல. ஓ, இதுதான் உங்க இன்ட்ரெஸ்டா? இதுதான் தெரியலதா? ஆமா, உழைச்சு உழைச்சு தேஞ்சிட்டீங்கல்ல, அதனாலதான். உங்க செப்பலும் அது மாதிரி தேஞ்சிடுச்சா? அதனாலதான். இது எதுவுமே நான் வேஸ்டா சொல்ல பண்ணல, இது எல்லாமே உங்ககிட்ட இல்ல, அதனால வந்து எல்லாத்தையும் பிச்சிட்டீங்க, வேஸ்டா போயிடுச்சு. சோ வந்து எடுத்திருக்கேன். என்னாச்சு? இல்ல, நீ வாங்கியிருக்க, நான் உனக்கு வாங்கியிருக்கேன். உனக்கு பிடிக்குமான்னு தெரியலையே. என்ன வாங்கியிருக்கீங்கன்னு காட்டுங்க, அது பிடிக்குதா இல்லையா? நான் அப்புறமா பாக்கலாம். உன்ன மாதிரி அந்த கிணத்துல வைக்கிறேன், இங்கதான் வச்சிருக்கேன். பிடிக்குமான்னு தெரியல. ஏதாவது காசு கொஞ்சம் கம்மியா தான் இருந்துச்சு. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. ஓ, தேங்க்யூ. நிஜமாவே என்கிட்ட பர்ஸ் இல்ல, இருந்தது ஒண்ணு வேஸ்டா பாப்பா பிச்சுட்டாங்க. இது இன்னைக்கு நல்லா இருக்கு, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. தேங்க்யூ 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 சோ மச். நட்புகளா, வேலண்டைன்ஸ் டே அதுமா வந்து வீட்டுக்காரம்மா நம்மளுக்கு நிறைய கிஃப்ட் கொடுத்துருக்கு. அதுவும் பாருங்க, பர்ஸ், வாட்ச், செருப்புன்னு சொல்லிட்டு 3 கிஃப்ட் கொடுத்துச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எல்லாமே பழைய பொருளா வச்சு அந்த தேஞ்சு போனதையே வச்சு தேய்ச்சிட்டு இருந்தாங்க.
அதனாலதான் வந்துட்டு இது எல்லாமே புதுசா வாங்கியாச்சு. தேங்க்யூ. எனக்கு இந்த அம்மாக்கு ஒரு பர்ஸ் வாங்கி வச்சிருந்தேன். இந்த நாலு பின்ன இந்த செல்லுகளை வச்சுட்டு போறதுக்கு ஏதாவது பொருள்களை எடுத்துட்டு போறதுக்கு வாங்கி வச்சேன். எனக்கு முன்னாடி அந்த அம்மா கொடுத்துருச்சு. நான் இதை கொடுக்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு மனசுக்கே ஒரு மாதிரியா இருந்துச்சு. எப்படிரா அது கொடுத்ததுக்கு அப்புறம் இது எப்படி கொடுக்கணும்னு சங்கடமா இருந்துச்சு. ஆனா என் வீட்டுக்காரமா இதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா எடுத்துக்கிட்டாங்க. பிடிச்சிருந்துச்சா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தேங்க்யூ. எல்லாரும் போது பொருள் சிறுசா இருந்தாலும் மனசு பெருசுன்னுவாங்கல்ல, அந்த மாதிரி பிடிச்சதை வாங்கி கொடுப்போம். ஏத்துக்கிறவங்க ஏத்துப்பாங்க, அவ்வளவுதான். Friends, இது ஒவ்வொரு கிஃப்ட்டும் வந்து நாங்க எப்படி கொடுத்தோம், அவங்க எப்படி வந்து இந்த கிஃப்ட் எல்லாம் நான் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு ஃபுல் வீடியோவா யூடியூப்ல கொடுத்துருக்கோம். யூடியூபோட லிங்க் வந்து இன்ஸ்டா பயோல இருக்கு. நீங்க அதை கிளிக் பண்ணி ஃபுல் வீடியோ பாருங்க.